வணக்கம் வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். Infinix Hot 12 Play இன்னைக்கு இது லான்ச் ஆயிருக்கு. ஸோ 110,000ல் ஒரு பட்ஜெட் ஃபோன், HD ப்ளஸ் டிஸ்பிளே, அதுக்கப்புறம் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் வந்து வேறு யாருமே 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்னெல்லாம் ஸ்பெஷலாக இருக்குது, வேறு ஏதாவது புதுசாக ஏதாவது இந்த ப்ரைஸ் ரேஞ்சை கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் வீடியோவில் செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாக்ஸு, இந்த ஃபோன் வந்து டேலைட் க்ரீன் கலர். ஸோ பாக்ஸும் க்ரீன் கலர், ஃபோனும் க்ரீன் கலரு. இதோட எம்ஆர்பி வந்து 11,999 போட்டிருக்கேன். இவங்க விற்கிறது வந்து 8,999 விற்கிறாங்க. சார் வேல்யூ 0.620. இது வந்து ஹெட்சாரு. பாடி சார் வந்து 0.236, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாடி சார். வேறு என்ன ஸ்பெக்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. 6.82 இன்ச் HD ப்ளஸ் டிஸ்பிளே, 90Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. 6000 mAh பேட்டரி இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் அதே தான் போட்டிருக்காங்க, 6000 mAh பேட்டரி. ஸ்மூத் டிஸ்பிளே அப்படின்னு போட்டிருக்காங்க. அது தவிர 4GB ரேமில் 3GB எக்ஸ்ட்ரா ரேம். ஸோ டோட்டலாக வந்து 7GB ரேம் இருக்குது. Unisoc T610 பவர்ஃபுல் ஆக்டகோர் ப்ராசர் அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர USB Type-C போர்ட்டும் இருக்குது. 13MP டுவல் கேமரா, குவாட் LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ 13MP மெயின் கேமரா இருக்குது. அது தவிர அந்த AI கேமரா அதுதான் இருக்குது. ஸோ வேறு எதுவும் போடல பாக்ஸில், வந்து அவ்வளோதான் போட்டிருக்கு. ஸோ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஓகே, Infinix Hot 12 Play அதே தான் போட்டிருக்கு. பாக்ஸில் என்ன போட்டுருந்துச்சோ அதே தான் இதுலேயும் போட்டிருக்கு. க்ரீன்னு சொல்லிட்டு ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியர் கேஸ் ஒன்று இருக்குது. கிளியர் கேஸ்னால் கொஞ்சம் ஒரு ஃபினிஷ்லாம் இருக்குது. ஏதோ எழுதியிருக்கு இதில், ஃப்யூச்சர் நவ் அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் யூஸ்வலாக கொடுக்குற சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, யூசர் மேனுவல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இன்னும் ரெட் கலர் கேபிள் இருக்குது. ஸோ இன்னும் ஷாமி மாதிரி இந்த ரெட் கலர் கேபிள் இருக்குது. அது தவிர 10W சார்ஜர், 5V 2A 10W சார்ஜரும் இருக்குது. ஃபோனு ஃபுல்லாக கிளாசி ஃபினிஷ் தான். பின்னாடி வந்து 2 கேமரா இருக்குது. 13MP இந்த AI கேமரா, 13MP AI அப்படின்னு போட்டிருக்கு. அது தவிர ரியர் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பிளாஸ்டிக் பில் தான். சைடில் வந்து பவர் பட்டனு, வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. இன்னும் சைடில் வந்து டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. டுவல் சிம்மு, அப்புறம் ஒரு மைக்ரோ SD ஸ்லாட் இருக்குது. பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8MP கேமரா இருக்குது. அதில் வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. ஸோ இதுவும் இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து நிறைய பேர் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. பாட்டமில் ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது, USB Type-C போர்ட் இருக்குது, லவுட் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. ஸோ டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் எதுவுமே இல்லை. ஸோ பூட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த UI இதெல்லாம் செக் பண்ணுவோம். ஓகே, Infinix Hot 12 Play செட்டப் பண்ணியாச்சு. ப்ரீலோட் ஆப்ஸ் எவ்வளோ இருக்குது, நிறையா இருக்குது. ஃபேஸ்புக்கு, வேறு என்ன இருக்குது, இதை டூல்ஸு, சோஷியல், நிறையா இருக்குது ப்ரீலோட் ஆப்ஸு. சரி, நம்ம முதல்ல இதில் போயிட்டு அபவுட் ஃபோன் இருக்குது. ஸோ மை ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் Infinix Hot 12 Play போட்டிருக்கு, மாடல் நம்பர் போட்டிருக்கு. Android 11 தான் இருக்குது, அவுட் ஆஃப் த பாக்ஸ். Android 12 இல்லை. ஸோ Android 11 மார்ச் செக்யூரிட்டி அப்டேட் இருக்குது. அது தவிர ஆக்டோகோர் ப்ராசஸர் போட்டிருக்கு. 13MP டுவல் கேமரா போட்டிருக்கு. அதுக்கப்புறம் 8MP 4GB மெமரி ஃபியூஷன் டெக்னாலஜி இந்த இதில் இருக்குது. இந்த கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டால் ஏதோ 64GB ஸ்டோரேஜ் போட்டிருக்கு. 6000 mAh பேட்டரி, 720p 1640. ஸோ 720p டிஸ்பிளே, 720pயோட சென்சர். அது தவிர வேறு என்ன இருக்குது, டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டா ரிஃப்ரெஷ் ரேட்டு இங்கே இருக்குது. ஸோ வால்பேப்பர் ரிஃப்ரெஷ் ரேட் கொஞ்சம் இந்த டாப்லேயே வச்சுருக்காங்க. ஆட்டோ ஸ்விட்ச் ரிஃப்ரெஷ் ரேட் தான் டிஃபால்ட்டாக இருக்கும். வேணும்னா 90Hz வந்து மாற்றிக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது ஃபிங்கர் பிரிண்ட் வைப்ரேஷன் ஃபீட்பேக். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஓகே, ஃபினிஷ். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். டச் பண்ண உடனே நல்லா போயிடுச்சு. ஓகே, குயிக்காக தான் இருக்குது. எப்பயுமே ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் குயிக்காக தான் இருக்கும். அடுத்தது லீடாக்குள்ளே போவோம். லீடாக்குள்ளே போனால் சிஸ்டம். ஸோ Infinix 4GBயில் வந்து 3.7GB இருக்குது. 64GBயில் 49.9GB இருக்குது. அதில் 45GB தான் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. ப்ளூடூத் 4 தான் இருக்குது. ஏன்னா Unisoc டைகர் 610, யூனிசாக்கோட T610ல் வந்து அவ்வளோதான் இருக்குது. ஸோ A55, A75 ஓகே, ஓரளவுக்கு 12nm ஆக்டோகோர் ப்ராசர், ஓரளவுக்கு டீசெண்டான ப்ராசர் தான், ரொம்ப மோசம் கிடையாது. HD ப்ளஸ் டிஸ்பிளே இங்கே 16 தான் போட்டிருக்கு. ஆனால் 90Hz டிஸ்பிளே இருக்குது. 6000 mAh பேட்டரியும் இருக்குது. 10W சார்ஜிங் இருக்குது. ஸோ DRM இன்ஃபோ ஓப்பன் பண்ணால் 6090 ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ HDR ஸ்க்ரீன்லாம் கிடையாது, இது HD தான். வைட் சப்போர்ட் இல்லை, வைட் L3 தான் இருக்குது. ஸோ வைட் சப்போர்ட் இல்லை அப்படின்னா HD கண்டென்ட் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா தான் HD டிஸ்பிளே இருந்தாலும்
480p அந்த மாதிரி ரெண்டு தான் ப்ளே பண்ண முடியும். கேம் 280யில் இல்லை, டாட் சப்போர்ட் கிடையாது. ஸோ எப்படியும் இந்த 13MP கேமராக்கு யாரும் ஜிகேம் யூஸ் பண்ண போதில்லை, அதனால் பிரச்சனை இல்லை. சென்சார் பொறுத்த வரைக்கும் எல்லா சென்சாருமே இருக்குது. ஸோ மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ஆக்சிலரோமீட்டர், லைட் சென்சார், எல்லா ப்ராக்சிமிட்டி, எல்லா முக்கியமான சென்சார், தேவையான சென்சார் எல்லாமே இருக்குது. அடுத்தது யூடியூப் போயிட்டு ஓகே எதில் இருக்குது? ஸோ 1080p 60ல் இருக்குது. லைட்னஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியும், சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுதா இந்த மாதிரி இதுவாக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தா எந்த பிரச்சனையுமே இல்லை, சைட்லேருந்து பார்த்தா தான் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. சுங்கங்கள்ஸ் கொஞ்சம் சுமார் தான். அடுத்தது ஆடியோ சிங்கிள் ஸ்பீக்கர் தான். இன்னும் சைடில் எல்லாம் ப்ளே இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன்லாம் இருக்குது அதில். ஆமாம், எக்ஸ்ஓஎஸில் இருக்கும். ஓகே, லவுட்னஸ் ஓரளவுக்கு டீசெண்டான தான் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம். பாஸ் அதெல்லாம் சுத்தமாக கிடையாது. சிங்கிள் ஸ்பீக்கர் ஒரு ஆவரேஜ் சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அடுத்தது கேமரா பொறுத்த வரைக்கும் ஏஐ கேம் அதுதான் இருக்குது. டிஃபால்ட்டாகவே ஏஐ கேமில் தான் இருக்கும். ஸோ ஸ்லோ மோஷன், அப்புறம் வீடியோ, பியூட்டி, போர்ட்ரேட்டு, ஏஆர் ஷாட், பனோரமா, டாக்குமெண்ட்ஸ் அண்ட் டைம் லாப்ஸ். ஸோ ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ டூயல் எல்இடி ஃப்ளாஷு ஃப்ரண்ட் கேமராக்கும் ஒர்க் ஆகும், வீடியோக்கும் ஒர்க் ஆகும். வீடியோ இதுக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடுங்க. வீடியோ சாம்பிள் 13MP கேமராவில் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. டிஸ்பிளேல அந்தளவுக்கு ஒன்றும் தெரில, ஏன்னா 720p டிஸ்பிளே. பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை. பிரைட்னஸ் ஃப்ரண்ட் கேமராவும் 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ரியர் கேமரா பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேமரா 8MP கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் சன்லைட் வந்தால் ரொம்ப பிரைட்டாக தெரியுது. ஒரு ஆவரேஜான கேமரா. ஓகே, ஃபோட்டோ வீடியோ நம்ம செக் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு பட்ஜெட் ஃபோன் தான். ஸோ 13MP 8MP ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லி ஆவரேஜ் இது தான். ஸோ இது கேமராக்காக கிடையாது, மெயினாக வந்து இந்த பெரிய டிஸ்பிளேக்காக 90Hzக்காக 6000 mAh பேட்டரிக்காக. ஸோ இதுக்கு தான் அவங்க வந்து மெயினாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, வாங்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் வந்து இன்ஃபினிக்ஸோட Hot 12 ப்ளே. ஸோ Hot 12 ப்ளேயோட ஒரு 9000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் ஃபோன். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்கள், வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் சிவச்சன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் வீடியோ ப்ரெஸ் பண்ணிடுங்க.